போதும் கோமதி, போதும். இதோட கிளம்பிடு. ஒரு தடவை நம்பிக்கையை உடைச்சதுக்கு அப்புறமா இன்னொரு தடவை வந்து அந்த கண்ணாடியை திருப்பி ஒட்ட வைக்க முடியவே முடியாது அப்படின்னு வந்து இப்ப பாண்டியன் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த கொடுக்க, எதிர்பார்க்காத ஒரு வெளியேற்றம் ஒன்று நடக்கிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ முதல்ல எடுத்தோடனே வந்து இப்ப கோமதி தான் வந்து அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன், நான் தான் கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கதிர் ஒன்றும் வந்து ராஜியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வரல. நான் வேற வழி இல்லாம இங்க ஓடி வந்துட்டா அவ அப்படின்னு கண்டிப்பா அங்க ஊரெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பெரிய பிரச்சனையாக போகுது. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட பொண்ணு ஓடி வந்துட்டானா வேற எவனோடய போயிருக்கான்னு தான் இருக்கும். அதுல நகையெல்லாம் வேற அவன் தூக்கிட்டு ஓடிட்டான். அப்ப இதுக்கெல்லாம் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்ல முடியாம என் அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுங்கிறதுக்காக வேற வழி இல்லைங்கிறதுனாலதான் நான் காலில் விழுந்து என் பிள்ளைய தாலி கட்ட சொன்னேன். அவன் முடியாதுண்ணா, ஏத்துக்க மாட்டேன்னா. ஆனா வந்து காலில் விழுந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அமைதியா இருந்ததுனால அவன் திட்டு வாங்கினான், அடி வாங்கினான், எல்லாம் பண்ணான். எல்லாரும் அவனை மனசார வெறுத்தாங்க. ஆனாலும் வந்து என் பிள்ளை எனக்காக அமைதியா இருந்தான். அவனை போயா வந்து மோசமான வந்து பேரன்னு சொல்லி திட்டுறீங்க, போதும்னா போதும் அப்படிங்க. ஓ, அப்ப நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சியா? அப்ப எல்லாம் பிளான் தான். வீட்டை விட்டு நீ ஓடி வந்ததுக்கு அப்புறம் உன் சொத்தெல்லாம் வந்து உனக்கு கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அந்த சொத்தெல்லாம் வேணுங்கிறதுனால நீயும் உன் புருஷனும் சேர்ந்து உன் பையனை வச்சு எங்க வீட்டு பிள்ளைய இப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்க. சான்ஸ் கிடைச்சோன்னா பண்ணிட்டு அப்படித்தானே பாத்தீங்களான்னா, இவதான் நம்ம அன்பு தங்கச்சி அப்படின்ட்டு வந்து அந்த பிரியாணி இருக்கிற இலையை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு எந்திரிச்சு கிளம்பி வெளில போனதுக்கு அப்புறமா தான் வந்து ஒரு பெரிய ஷாக் ஆயிடுது இப்ப பாண்டியனுக்கு. அப்ப இந்த கல்யாணத்தை கதிர் பண்ணலையா அப்படின்னு வந்து கேட்டு அப்படியே அதிர்ச்சியாகி திரும்பி, உண்மையை சொல்லு கோமதி, என்ன நடந்துச்சு? இப்ப அவனுக்கிட்ட கதிரை காப்பாத்துறதுக்காக அப்படி பேசுனியா, இல்ல நிஜமாவே நீ தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சியா? உண்மையை சொல்லு. இப்பதான் நம்ம வீட்டுல நம்ம புள்ள ஒருத்தனோட வாழ்க்கையே வந்து முடிஞ்சு போயிருக்கு. இன்னொருத்தனோட வாழ்க்கையை நீ தான் முடிச்சியா? ஏன்னா அவன் படிக்கிற பையன். இன்னைக்கு ராஜி நல்ல பொண்ணா இருக்கா அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சும் போது நான் அவனை எப்படி வெறுத்தேன், அவன் மேல போலீஸ் கேஸ் கொடுக்குற அளவுக்கு எல்லாரும் ரெடியா இருந்தாங்க. அவனை எல்லாரும் போட்டு அடிச்சாங்க, எல்லாம் நடந்துச்சு. அப்ப எல்லாம் நீ பேசாம இருந்துட்டு நீயும் வேற வந்து என்னடா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன்னு வேற கேட்ட. அப்ப அது எல்லாமே நடிப்பா அப்படின்னு கேட்க, எனக்கு வேற வழி தெரியலங்க, ராஜி உயிரை விட்டுறேன்னாங்க. எனக்கு இப்ப எங்க அண்ணனுங்க உயிரும் போயிடும்னு தோணுச்சு. எனக்கு வேற வழியில தானே இதை அப்படிதாங்க இப்ப பண்ண இதை அப்படின்னு வந்து திருப்பி கோமதி சொல்ல, பாரு நான் அதெல்லாம் கேட்கல, நீ ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, என்ன காரணத்துக்காக பண்ண, உன் மனசுல என்ன ஓடிச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ அதெல்லாம் பண்ணிட்டு அங்க நீயே தான் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடினியா? என் கிட்டக்க முகத்தை பார்த்து பொய் சொல்லி என்னங்க அப்படி இப்படி அவன் பண்ணிட்டானே நான் புலம்பும் போதெல்லாம் ஆமாங்க அப்படின்னு உனக்கு தெரியாத மாதிரி பேசினீங்க, அதெல்லாமே நடிப்பா அப்படின்னு கேட்க, எங்க இப்படி கேட்காதீங்க, நான் உங்க மேல இருக்க அன்பு வேற, ஆனா உங்களுக்கு மனசை தாங்காது, நீங்க ஒத்துக்க மாட்டீங்கிற பயத்துலதான் வந்து என் அண்ணன் குடும்பத்துக்காக ஏற்கனவே அவங்க நான் ஓடி வந்த போது கஷ்டப்பட்டாங்க, திருப்பி அப்படி ஒரு நிலைமை வேணான்னு. ஏன் இப்பயும் கஷ்டம் தானே படுறாங்க? அவங்க கேட்கறது கரெக்டு தானே? நேரா கூட்டது பொண்ணு ஓடி போனா நான் கூட்டம் வந்து விட்டுனாங்க அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்கலாமே. அது ஏன் நம்ம பிள்ளைய, அதுவும் காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையல ஏன் தாலி கட்ட சொல்லணும்? அப்போ உனக்கு ஏன் நான் நம்ம பிள்ளை மேலேயும் அக்கறை இல்லை, அவன் திட்டு வாங்கும் போதும் அக்கறை இல்லை, இப்படி கேவலமா நடந்திருக்கியா நீ அப்படிங்கும் போதே அப்பா விடுங்கப்பா அப்படிங்கிறாரு கதிர். உடனே வந்து இந்த பாடுறா, நீ பேசாதரா, நீ உன் மேல எனக்கு நீ பாவன்னு தோங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா நீ கூட இதை மறைச்சிட்டேன்ட்ட. மாமா உங்க அம்மாவே மறைக்கும் போது நீ மறைக்காம இருந்தாதான் ஆச்சரியம் அப்படின்னு வந்து பேச, விடுங்க மாமா, அத்தை வந்து வேற வழி இல்லைன்னா மாமா அப்படின்னு வந்து பின்னாடி இருந்து மீனா சொல்ல, டக்குன்னு செந்தில் கேட்கறாரு, இப்ப மீனா நீயும் தானே அவங்க கூட அங்கே போன இப்ப திருச்செந்தூருக்கு, அப்ப போகும் பொழுது கல்யாணம்னா அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்படியே வந்து மீனா திருத்துன்னு முடிக்கிறாங்க. டக்குன்னு பாண்டியன் திரும்பி மீனாவை பார்த்து, அப்போ உனக்கும் தெரியுமாப்பா, நீங்க எல்லாருமே சேர்த்துதான் வந்து என்ன கிறுக்கனாக்கிருக்கீங்க இல்ல அப்படின்னு வந்து கேட்க, இப்ப மாமா இப்படி பேசாதீங்க மாமா, அப்படி இல்ல மாமா, அத்தை வேற வழி இல்லாம போதும்பா, போதும் நம்பிக்கையை ஒரு தடவை உடச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி உடஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒட்ட வச்சாலும் அந்த கண்ணாடியில விரிசல் தெரியதான் செய்யும். அதுதான் இங்க நடக்குது. போதும்பா, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நீங்க யாரு என்ன ஏது யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்படி என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம குடும்பமா எல்லாத்தையும் மறைச்சிட்டு, ஒரு பக்கம் சரவணனுக்கு ஏற்கனவே விஷயம் தெரியும், ஆனா அவன் நம்ம நல்லதுக்காக மறைச்சான். இன்னொரு பக்கம் உங்க அம்மாவுக்கு உனக்கு எல்லாமே வந்து இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறது தெரியும், நீங்க மறைச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து நீயும் மறைச்சிடலப்பா மீனா, சரிப்பா சந்தோஷம், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் இந்த வீட்டை விட்டு இப்போ உடனே கிளம்பி வெளில போகிறேன், என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது. உங்கள் எல்லார் முகத்தையும் பார்த்தா என்ன எனக்கு மனசு கஷ்டமாக மட்டும்தான் ஆகுது. நம்ம ஏமாற்றப்பட்டோம், நம்மளை எல்லாரும் ஏமாத்துறாங்க, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து என்னதான் வந்து நமக்கிட்ட இருக்கிறது இந்த குடும்பம் தான் நினச்சேன், ஆனால் அந்த குடும்பத்துக்கு நான் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து வேகமாக கிளம்பி ஒரு போகலான்னு பார்க்க போகும் பொழுது, ஏங்க ப்ளீஸுங்க வேணாங்க இப்படி பேசாதீங்க அப்படின்ட்டு குடுன்னு ஓடி வந்து காலெல்லாம் விழறாங்க. இந்த பக்கம் கோமதி காலில் விழும்பொழுதே வந்து அந்த பக்கம்
மாமா இப்படி கோவப்படாதீங்க மாமா, பண்ணாதீங்க மாமா அப்படின்னா இல்லை, என்னால் கண்டிப்பாக என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. இவன் அவனுங்க வந்து என்ன கேட்குறானுங்க, சொத்துக்காக பையனை அனுப்பிவிட்டு கல்யாணம் பண்ணி வச்சியா அப்படின்னு கேட்குறானுங்க. அவன்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த பக்கம் மூத்த பையனோட வாழ்க்கை அங்கே அது நாசமாக இருக்குது, குழலியை பற்றி ஏற்கனவே அவங்க மாமனார் மாமியார் கூட பிரச்சனையாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தா அரசி வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு இடியோடு நடந்து வந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கதிர் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. செந்தில் கிளம்பி இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன்னு எப்பயோ கிளம்பி போயிட்டான். ஒரு அப்பனா நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் வந்து நான் இருந்தா என்ன இல்லைனா என்ன, நான் அது மட்டும் இல்லாமல் கோமதி, என்னால் மற்றவங்க எல்லாரும் பண்ணதையும் கூட நான் வந்து சரி அவங்கவுங்க பசங்களுக்கு கிளிக்க ரெக்க முளைச்சிருச்சு பறந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஆனால் நான் உங்ககிட்ட எதையாச்சும் இதே மாதிரி மறைச்சிருந்தேன்னா, நான் உங்ககிட்ட இதே மாதிரி எதையாவது சொல்லாமல் இருந்தேன்னா உன்னால் ஏற்றுட்டு இருந்திருக்க முடியுமா? ஆனால் நீ பண்ணியிருக்கல, இதுக்கப்புறம் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நீ இருக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியாது, போதுமா, அவ்வளோதான், எனக்கு மனசெல்லாம் விட்டு போச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து வேகமாக கிளம்ப பார்க்கும்பொழுது, ஏங்க நீங்கள் போக வேணாங்க, நான் போயிடுறேங்க அப்படின்னா, போ, தயவு செஞ்சு போயிடு, கிளம்பி நீ வேணா நீ கிளம்பி போயிடு, ஆனால் என்னால் உங்கள் அண்ணன் வீட்டு கூட கிளம்பி போயிடு, ஆனால் என்னால் நீ இருக்க வீட்டில் இருக்க முடியாது, கொஞ்சம் நாளைக்கு ஆச்சு, எனக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இடைவெளி தேவை, நான் அந்த இடைவெளி எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து டக்குன்னு உள்ளார போகிறாங்க கோமதி உள்ளார போயிட்டு பையெல்லாம் எடுத்து வெளில வர, மாமா எங்கம்மா போறீங்கன்னு இந்த பக்கம் வந்து அரசியெல்லாம் ஓடிந்து கேட்க, நான் போகிறேன், நான் எங்கேயாச்சும் போய் கொஞ்ச நாள் உங்கள் அப்பாவுக்கு கோபம் தனியிட்டோம், உங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணது என் பக்கம் இருக்க நியாயம் புரிகிற வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன், அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேணாம், இது அவர் வீடு, அவர் இருக்கட்டும், நான் கொஞ்ச நாளைக்கு வெளில போறேன் அப்படிங்கும் பொழுது டக்குன்னு பார்த்தா உள்ளார கதிர் கிளம்பி போயிட்டு கதிர் பையை எடுத்து வைக்க, அப்படியே டக்குன்னு போய் கதிர் பையை எடுத்து வைக்கும் போதே ராஜியும் உள்ள போயிடுறாங்க. போயிட்டு வந்து என்ன நீ எதுக்கு வந்த அப்படின்னா, வந்து நீ இல்லாத போது அத்தை இல்லாத போது நான் நீ இதுக்கு தான் வந்திருப்பேன்னு தெரியும், பையை எடுத்து வச்சுக்கிறதுக்கு நானும் வரேன் அப்படின்ட்டு வந்து வேகெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளில வந்துட்டு, நீங்கள் எங்கடா வரீங்க அப்படின்னா, நீங்கள் தனியாக போய் என்னம்மா பண்ண போறீங்க, நானும் வரேன், நம்ம போகலாம் அப்படின்னு வந்து கிளம்புனதுக்கு அப்புறமா வந்து அப்படியே அமைதியாகவே நிற்கிறாரு பாண்டியன். அப்படின்னா அரசி வந்து, அப்பா போவேனான்னு சொல்லுங்கப்பா, அம்மா போறேங்கிறாங்கப்பா அப்படின்னா வந்து அவர் எதுவுமே சொல்லலை. நான் போயிடுவாப்பா அரசி அப்படின்னு மட்டும் கேட்குறாரு. உடனே அரசி அமைதியாக இருக்க டக்குன்னு வந்து இப்போ கோமதியும் ராஜியும் கதிரும் 3 பேர் சேர்ந்து பையை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு திருப்பி அவரை பார்த்து வந்து என்னை மன்னிச்சிருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு வந்து வீட்டை விட்டு வெளில கிளம்பி வர, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளில வந்து பெரிய வாக்குவாதமும் கோபமும் சண்டையாக வந்து இந்த பக்கம் வந்து பாட்டிக்கும் அப்பத்தாவுக்கும் சக்திவேல் முத்துவேலும் நடந்துட்டு இருக்கேன், என் பிள்ளையை கஷ்டப்படுத்திட்டீங்கடா விடுங்கடா, அவர் நம்ம நல்லது தானடா பண்ணானா, அது எப்படி நல்லதுக்கு பண்ணதாகட்டும் அப்படின்னு அவங்க பார்த்து பேசிக்கிட்டே இருக்க, வெளில பார்த்தா பையை தூக்கிட்டு அவங்க வெளில வரதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னா சக்திவேல் வந்து, என்ன வீட்டை விட்டு துரத்திட்டானா, உண்மை தெரிஞ்சுன்னு துரத்திட்டானா, இதுக்கப்புறம் சொத்தெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு துரத்திட்டானா அப்படின்னு கேட்க, இந்த பாருனா பேசாம இரு, நான் இருக்கிற கோபத்துக்கு ஆத்திரத்துக்கு அப்படின்னு இவங்க அப்படியே கோவப்பட்டு அழுதுகிட்டே வெளில கிளம்பி போகிறதோட இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் முடிஞ்சிச்சு. அப்படின்னா வந்து இந்த எபிசோடில் இந்த விஷயங்கள்லாம் நடந்து உங்களை வீட்டை விட்டு துரத்துனாங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த உண்மை தெரிய வந்துருச்சு, இந்த தெரியாமல் இந்த உண்மையும் தெரிய வந்து இந்த புது ட்விஸ்ட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே வந்து நம்மளுடைய சிறகடிக்க ஆசைக்கு ஒரு பயங்கரமான ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு அந்த ப்ரெடிக்ஷன்ஸையும் நம்ம சேனலில் பார்த்துட்டு, நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.